கடந்த நாட்களில் நம்ம நேற்றைய தினத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலிருந்து ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார் என்று நம்ம தியானித்தோம் இல்லையா. இன்றைக்கு ரூத்தின் புஸ்தகத்திலிருந்து நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். ரூத்தின் புஸ்தகத்திலிருந்து ஆவியானவரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ரூத்தின் புஸ்தகத்தை நம்ம தியானிக்கும் போது கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஏன்னா சில காரியங்கள் கொஞ்சம் ஆழமாக இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். நிச்சயமாக அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப டீப்பாகவும் போகல, ஆனால் பட் நீங்கள் கவனமாக செவி கொடுத்தா மட்டும்தான் இது என்ன செய்யும், புரியும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமுடன் இருக்கும்படி உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. சரி, இந்த ரூத்தின் புஸ்தகத்தினுடைய அவுட்லைன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு பெண்ணினுடைய பேரில் ஆரம்பிக்கிற ஒரு புஸ்தகம். ஒரு பெண்ணினுடைய பேரில் ஆரம்பிக்கிற முதல் புஸ்தகம். அதுவும் ஒரு புறஜாதிய பெண்ணினுடைய பெயரில் இது என்ன செய்து ஆரம்பிக்கிறது. ரூத் ஒரு மோவாபிய பெண். ஒரு மோவாபிய பெண்ணினுடைய பேரில் இருந்து இந்த புஸ்தகத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆரம்பிக்கிறார். ஆமென். இந்த புஸ்தகத்தினுடைய மொத்த நாட்களே எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 12 ஆண்டுகள் சொல்லுவாங்க. எத்தனை ஆண்டுகள்? 12 ஆண்டுகள் தான். 12 வருஷம் நடந்த இந்த சம்பவத்தை அப்படியே நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு புஸ்தகமாக என்ன பண்ணியிருக்கிறார், ஆவியானவர் கொடுத்துருக்கிறார். இந்த ரூத்தின் புஸ்தகம் எந்த காலத்தில் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நியாயாதிபதிகளின் காலத்தில் இந்த புஸ்தகம் என்ன செய்தது, நடந்தது. ஆமென். எகூத் நாட்களுடைய அந்த நாட்களில் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. 12 வருஷம் மட்டும்தான் இந்த புஸ்தகத்தில் இருக்குது. அதுலேயும் முதல் அதிகாரத்திலே 10 வருஷம் போயிடும். முதல் அதிகாரத்திலேயே 10 வருஷம் போயிடும். அதுக்கப்புறம் இருக்கிற 3 சாப்டரும் எத்தனை வருஷத்தில் நடந்தது? 2 வருஷத்தில் நடந்தது. சரியா? இதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய ஒரு சின்ன அவுட்லைன். நல்ல கவனிங்க. இந்த புஸ்தகம் யாரை கொண்டு ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன்? பெண்களை கொண்டு ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன். ஒரு பெண்ணை கொண்டு ஆரம்பிக்கிற புஸ்தகம். இந்த பெண், இந்த ரூத்தை கொண்டு தான் ஆண்டவர் இயேசுவினுடைய சந்ததியை என்ன பண்ணார், உருவாக்கினார். நல்லா கவனிக்கணும். இந்த ரூத்தை கொண்டு தான் இயேசுவினுடைய சந்ததியை ஆண்டவர் என்ன பண்ணார், லிங்க் பண்ணார். இல்லை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவேஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான். இல்லை, இப்போ இந்த ரூத்தினுடைய வம்சம் சொல்லப்படுது. யாருடைய பட்டியலில்? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சத்தை உருவாக்குவதற்கு யார் பயன்படுத்தப்பட்டா? ஒரு பெண். இல்லை, அது எந்த பெண்? புறஜாதியாகிய ரூத் என்கிற பெண் என்ன பண்ணார், பயன்படுத்தப்பட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு புறஜாதியாக இருக்கிற நம்மை, அந்நியர்களாக இருக்கிற நம்மை இயேசுவினுடைய தலைமுறையில், இயேசுவினுடைய பிள்ளையாய், இயேசுவினுடைய சந்ததியாய் நம்மளை மாற்றுவது யார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர். இல்லை, நீங்களும் நானும் இயேசுவுக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். இயேசுவினுடைய வம்சத்துக்கு வெளியே இருந்தோம். நமக்கும் இயேசுவுக்கும் இடையே என்ன இருந்துச்சு? பெரிய ஒரு சுவர் இருந்துச்சு. நமக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாமளும் ரூத்தை போல ஒரு மோவாபிய பெண்ணாகத்தான் இருந்தோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது நீங்களும் நானும் இயேசுவினுடைய வம்சத்தில், அதுவும் இயேசுவினுடைய பிள்ளையாக நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். அதே போல ரூத்தையும் இயேசுவினுடைய வம்சத்தில், இயேசுவினுடைய சந்ததியில் சேர்த்தது யார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதனால தான் நம்ம ஏசாயால ஒரு வசனத்தை வாசித்தோம். உன் சந்ததி மேல் என் ஆவியை ஊற்றுவேன்,
எதற்காக ஆண்டவர் சந்ததி மேலே ஆவியை ஊற்றணும்னா, என் சந்ததியை கிறிஸ்துவோடு கூட இணைப்பதற்கு, என் சந்ததியை, என் தலைமுறையை ஆண்டவரோடு கூட கொண்டு வருவதற்குத்தான் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ ரூத் பரிசுத்த ஆவியானவரால் தலைமுறையோடு, இயேசு கிறிஸ்துவின் தலைமுறையோடு என்ன செய்யப்பட்டால்? சேர்க்கப்பட்டாள். ஆமென். இது ஒரு காரியம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த புஸ்தகம் முழுவதுமே நீங்கள் ரூத்தினுடைய ரூத்தின்கிறத விட ஒரு விசுவாசியினுடைய ஒரு அனுபவத்தை நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஆமென். இப்போது நல்லா கவனிங்க. இந்த மோவாபிய பெண்ணாகிய ரூத்தின் வாழ்க்கை ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது. அது எப்படி அப்படின்னா, முதலாவது ரூத் மோவாபிய பெண் ரூத்து நகோமியோடு பெத்லெகேமுக்கு திரும்புகிறாள். எங்கே திரும்புகிறா? பெத்லெகேமுக்கு திரும்புகிறா. இன்னும் சொல்ல போனால் தேவனுடைய வீட்டிற்கு, அப்பத்தின் வீடு இல்லை, அப்பத்தின் வீடு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வீட்டுக்கு அவள் என்ன பண்ணுறா? திரும்புகிறாள். இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, மனம் திரும்புதலை அடையாளப்படுத்துகிறது. ரெண்டாவது, அவள் மனம் திரும்பி பெத்லெகேமுக்கு நகோமியோடு கூட வந்தவள் அங்கே நகோமிட்ட சொல்கிறா, பொண்ணு 16ல், உன் தேவன் தான் என்னுடைய தேவன். அப்போ ரெண்டாவது, அவள் மனம் திரும்பினதோட மட்டும் இல்லை, தேவனை விசுவாசித்தால் அவள் ரட்சிக்கப்பட்டாள். இல்லை, விசுவாசம் உள்ளவர்களாக என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. இப்போ அவள் தேவனை விசுவாசிக்கிறா. உன் தேவன் தான் என் தேவன், உன் ஜனம் தான் என் ஜனம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வருகிறாள். அவள் விசுவாசிக்கிறாள், ரட்சிக்கப்படுகிறாள். இது ரெண்டாவது. மூன்றாவது, போவாசினுடைய வயல் நிலத்துக்கு அனுப்பப்படுகிறாள். முதல்ல எங்கே வந்துட்டா? பெத்லெகேமுக்கு வருகிறா. தேவனுடைய வீட்டுக்கு மனம் திரும்பி வருகிறா. வந்தவள் இப்போ தேவன் என்ன பண்ணுறா? விசுவாசிக்கிறா, ரட்சிக்கப்படுகிறா. மூன்றாவது, ரட்சிக்கப்பட்டதோட மட்டும் இல்லை, இப்போ எங்கே அவள் போகிறா அப்படின்னா, போவாசினுடைய வயல் நிலத்துக்கு போகிறா. அந்த வயல் நிலம் என்பது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, போவாசினுடைய சமூகத்தை அடையாளப்படுத்தும், இல்லைன்னா ஒரு சபையை அடையாளப்படுத்தும். ஆமென். இப்போ ரூத், ரட்சிக்கப்பட்ட ரூத், தேவனை விசுவாசித்த ரூத், தேவனுடைய சமூகத்தில் அமர்கிறத நம்ம பார்க்குறோம். போவாசினுடைய வயல் நிலத்துக்கு போகிறா. இன்னும் சொல்ல போனா, இயேசுவினுடைய சமூகத்துக்கு அவன் என்ன செய்கிறா? போகிறாள். போவாஸ் என்பது யார் அடையாளப்படுத்தும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும். ரெண்டு பேருமே அடையாளப்படுத்தும். ஆவியானவரையும் அடையாளப்படுத்தும், இயேசு கிறிஸ்துவையும் அடையாளப்படுத்தும். ஆனால் இப்போ நம்ம இந்த இயேசுனுடைய சமூகம் இல்லைன்னா பரிசுத்த ஆவினுடைய சமூகத்துக்கு இப்போ யார் போக ஆரம்பிக்கிறா? ரூத் போக ஆரம்பிக்கிறாள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல மனம் திரும்பியாச்சு, ரெண்டாவது ரட்சிக்கப்பட்டாச்சு, மூணாவது தேவ சமூகத்துக்கு போயாச்சு. நாலாவது என்ன அப்படின்னா, தேவ சமூகத்துக்கு போகிறது எதுக்கு? தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவ வயல் நிலத்தில் போய் முதல்ல ஒரு இடத்துல வயலை பொறுக்குவா. அதாவது கோதுமை மணி என்ன செய்வா? பொறுக்குவா. அங்கே கிடக்கிறத எடுப்பா. ரெண்டாவது, அரிக்கட்டுகள் இருக்குல்ல, அரிக்கட்டெல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க, அதுக்கு நடுவில் வந்து கதிரை பொறுக்கிற வாய்ப்பு என்ன செய்யும்? ரெண்டாவது அனுபவம் கிடைக்கும். இவளுக்காகவே வார்த்தைகள் என்ன பண்ணப்படும்? இவளுக்காகவே கோதுமை மணிகள் என்ன பண்ணப்படும்? சிந்தப்படும். ஆமென். மூணாவது, இவ அரிக்கட்டோட மட்டும் இல்ல, மூணாவது அனுபவம் என்னன்னா, மடி நிறைய போவாஸ் 6 படி கோதுமையை, வார்கோதுமையை அவன் மடியில போட்டு தூக்கி தோல்ல வச்சு அனுப்பிச்சு விடுவான். காரணம், அவளால் தூக்கி கொண்டு போக முடியாத அளவுக்கு அவள் வார்த்தை என்ன பண்ண ஆரம்பிச்சா? சுமக்க ஆரம்பிச்சா. ஆமென். முதல்ல என்ன பண்ணா? பொறுக்குனா. ரெண்டாவது என்ன பண்ணா? அரிக்கட்டு நடுவில் நின்னா. மூணாவது, அவளுக்காக என்ன பண்ணப்பட்டது? சிந்தப்பட்டது. நாலாவது, எப்படி கொண்டு போறான்னு அவள் முடிவு எப்படி இருக்குன்னா, வார்த்தையை அவ்வளவு தோல் மேலே வைத்து கொண்டு, கோதுமை மணிகளை மடி நிறைய வைத்து கொண்டு போகிறவளாய் இருந்தாள். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை எப்படி இருக்கிறோம்? இன்னும் பொறுக்கிற நிலைமையிலே இருக்கிறோமா? அங்கங்கே என்ன செய்கிறது?
எடுக்கிறது இல்லை. இன்னைக்கு ரெண்டாவது அனுபவம் என்னென்னா, அரிக்கட்டுகள் நடுவில் வரணும். அரிக்கட்டுகள் நடுவில் என்னென்னா, வார்த்தைகள் நிறைய இருக்குது. அந்த வார்த்தைகளுக்கு நடுவில் வந்து நீங்கள் வார்த்தை என்ன செய்யணும்? எடுக்கணும். அப்புறம் என்ன? வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பிக்கணும், நல்லா வாசிக்க ஆரம்பிக்கணும். உங்கள் வாழ்க்கை எதுக்கு நடுவில் இருக்கணும்? வார்த்தைக்கு நடுவில் இருக்கணும். நீங்கள் வார்த்தையை நேசிக்க நேசிக்க, நீங்கள் வார்த்தையை பொறுக்க ஆண்டவர் உங்களுக்காகவே வார்த்தையை அனுப்பிவிடுவார். அல்லேலூயா. முதல்ல வரும்போது சிந்தப்பட்ட வெறும் அங்கங்கே கிடக்கிற அந்த வார்த்தைகளை தான் பொறுக்கினா. ரெண்டாவது வரிக்கட்டில் பொறுக்கிறதும் சரி, எங்கே பொறுக்கினாலும் சரி, அவளுக்கென்றே சிந்தப்பட்ட கோதுமை மணியத்தான் அவள் பொறுக்கினா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக அநேக கோதுமை மணிகளை சிந்திருக்கிறார். விதை என்பது வசனத்தை அடையாளப்படுத்தும். விதை என்பது வார்த்தையை அடையாளப்படுத்தும். இல்லை, நம்ம புதிய ஏற்பாட்டில் ஒரு உவமையில் ஆண்டவர் சொல்வார்ல, விதை என்னது? தேவனுடைய வசனம். அப்போ ஆண்டவர் விதைக்கிற விதையை, நமக்காக சிந்துகிற அந்த கோதுமை மணியை நீங்களும் நானும் பொறுக்கிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு எத்தனையோ கோதுமை மணிகள் நமக்காக சிந்தப்பட்டும் அதை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் சபை இருக்கிறது, விசுவாசிகள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் சிந்தினதை கவனமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் இனி சிந்த மாட்டார், உங்கள் மடியில் போட ஆரம்பிப்பார். எங்கே போட ஆரம்பிப்பார்? மடி நிறைய. அப்படி என்னன்னா வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்றாக அந்த வார்த்தை என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கை முழுவதும் எதால் நிரம்பும்? தேவனுடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே நீங்கள் நானும் வர வேண்டும். ஆமென். இது எல்லாமே ஒரு அடையாளம். இது எல்லாமே ஒரு அடையாளம். அப்போ ரூத் வார்த்தையை முதல்ல என்ன பண்ணா? பொறுக்குனா. ரெண்டாவது சிந்தப்பட்டதை என்ன செய்கிறா? பொறுக்கிறா. மூணாவது அரிக்கட்டுகள் நடுவில் என்ன செய்கிறா? பொறுக்கிறா. அதுக்கப்புறம் அவள் மடி நிறைய என்ன கொடுக்கப்படுது? கோதுமை மணி கொடுக்கப்படுது. எத்தனை பேருக்கு மடி நிறைய வேணும்? ஆமென். எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை சுமக்கிறவங்களா மாறணும்? அப்படின்னா நம்ம ஆண்டவர் சிந்தும் போதே என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பொறுக்க ஆரம்பிச்சிடணும், அதை எடுக்க ஆரம்பிச்சிடணும். இல்லை, இது என்னுடையது, இந்த வார்த்தை என்னுடையது, இது எனக்கு, இந்த வார்த்தை எனக்காக சிந்தப்பட்டிருக்கு, இந்த வார்த்தை எனக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி வாஞ்சே எடுக்கணும். நிறைய நேரங்களில் வார்த்தை சிந்தப்படும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? இது அவங்களுக்கு, இது அவங்களுக்கு, இது அந்த அக்காவுக்கு, இது இவங்களுக்கு. நம்ம நிறைய நேரங்களை யோசிக்கிறோம். இல்லை 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 இல்லை, என்ன வார்த்தை வந்தாலும் அது எனக்கு. அது கடிந்து கொள்ளுதலோ, அது ஆசீர்வாதமோ, அது வாக்கு தத்தமோ, எது கர்த்தர் கொடுத்தாலும், எதை சிந்தினாலும் அது யாருக்கு? எனக்கு. அப்படிங்கிற இருதயத்தோடு இருந்தோன்னா ஆண்டவர் சொல்லுவார், டே உன் மடிய விரி. எதுக்கு ஆண்டவரே? மடிய விரி, நான் என் வார்த்தையை உனக்குள்ள கொட்ட விரும்புகிறேன். அது வரைக்கும் அளந்து போட்டாங்க, இனி அளக்காமல் போடுகிற அளவுக்கு கர்த்தர் வார்த்தைகளை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. சரி, அப்போ முதல்ல என்ன? மனம் திரும்புதல். ரெண்டாவது என்ன? ரட்சிக்கப்படுதல், விசுவாசித்து ரட்சிக்கப்படுதல். மூணாவது என்ன? தேவ சமூகத்துக்கு வருதல். நாலாவது என்ன? வார்த்தையை பொறுக்குதல், இல்லை வார்த்தையை பெற்றுக்கொள்ளுதல். அஞ்சாவது என்ன தெரியுமா? ரூத் போவாசின் மனைவியாக மாறினால் கிறிஸ்துவின் மனவாட்டியாய். நான் ஒவ்வொன்றுக்குமே ரெஃபரன்ஸ் வச்சுருக்கிறேன். மனம் திரும்புதல் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம், அப்புறம் ரட்சிப்பு அதே 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவ சமூகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மற்றும் 12வது வசனம். அடுத்தது வார்த்தையை சேர்த்தல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அப்புறம் 14வது வசனம், அப்புறம் 16வது வசனம், 15வது வசனம். ஆமென். 15வது வசனம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்த வசனத்தை சேர்த்தல்ல 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இல்லை, 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். சரியா? கிறிஸ்துவின் மனவாட்டி 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கடைசியாக அவள் இயேசுவினுடைய மனவாட்டியாய், போவாசினுடைய மனவாட்டியாய் மாறுகிறாள். அப்போ நீங்களும் நானும் யாருடைய மனவாட்டியாக மாறணும்? கிறிஸ்துவனுடைய மனவாட்டி. அப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் மனம் திரும்புதலிருந்து கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாய் மாறுகிறது வரைக்கும் உள்ள அனுபவத்தை யார் நமக்கு காமிச்சு கொடுக்குறா? ரூத். வெறும் 4 அதிகாரத்தில்
வெறும் 12 வருஷ அந்த அனுபவத்துக்குள்ள ஒரு மனுஷனுடைய மனம் திரும்புதல் இருந்து அவன் என்னென்ன செய்யணும், அவன் விசுவாசிக்கணும், ரட்சிக்கப்படணும், அவன் தேவ சமூகத்துக்கு வரணும், தேவனுடைய சபைக்கு வரணும், அவன் தேவனுடைய வசனத்தை பொறுக்கணும், தேவனுடைய வசனத்தில் வாழ ஆரம்பிக்கணும், தேவ வசனத்தை சுமக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் எப்படி மாறணும்? அவன் மனவாட்டியாய் மாற வேண்டும். அதுவரைக்கும் உள்ள சகல காரியங்களையும் இந்த ரூத்தின் புஸ்தகம் நமக்கு என்ன பண்ணுது? சொல்லிக் கொடுக்குது. அல்லேலூயா. இப்போ கவனிங்க, ரட்சிப்பு, மனம் திரும்புதல், ரட்சிப்பு, தேவ சமூகம், வசனத்தை சேர்த்தல், கிறிஸ்தன் மனவாட்டி. இந்த தேவ சமூகத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். 2ஆம் அதிகாரம் ரூத்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. ரூத்தின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அப்போ ரூத் யாருக்கு கீழே வந்துட்டா? ஆண்டவருடைய செட்டையின் நிழலுக்குள்ள வந்துட்டா. இல்லை, இன்னைக்கு செட்டையின் நிழல் என்னன்னா தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம். இன்னொன்று என்னன்னா தேவனுடைய சபை. அல்லேலூயா. தேவனுடைய சபை தான் இன்னைக்கு தேவனுடைய செட்டை. அப்போ நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய சமூகத்துக்கு நீங்களும் நானும் உட்பட்டு இருக்கிறோம். தேவ சமூகத்தில் நம்ம நுழைஞ்சிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ எல்லா காரியத்தையுமே, ஒரு மனுஷனுடைய ரட்சிப்புக்குரிய சகல காரியங்களையுமே இந்த ரூத்தின் புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆமென். ஒரு வசனத்தை இப்போ நம்ம வாசிக்கலாம். ஜீசஸ். இப்போ ஒரு வசனத்தை வாசி. எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13 14 வரைக்கும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13 14. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆமென். வசனம் சொல்லுது, நீங்க ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு. இப்ப ரூத் கேள்விப்படுறா. என்ன கேள்விப்படுறான்னா, பெத்லகேமில் என்ன இருக்கு? சாப்பாடு இருக்கு. பெத்லகேமில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. பெத்லகேமில் தேவன் இருக்கிறார் என்கிற நற்செய்தியை யார் கேட்டா? ரூத் கேட்டா. ரூத் அந்த வார்த்தையை கேட்டவன் என்ன பண்ண? ஆண்டவரை விசுவாசித்தால் அவள் ரட்சிக்கப்பட்டாள். ஆமென். ரட்சிக்கப்பட்டாளா? இப்ப ரட்சிக்கப்பட்ட அந்த ரூத் இல்லைன்னா ஒரு விசுவாசிய யார் முத்திரை போடுவாங்களா? பரிசுத்த ஆவியானவர். அப்படியானா ரூத் எப்பொழுது பெத்லகேமுக்கு வந்தாலோ, எப்பொழுது தேவன் தான் என்னுடைய தேவன் சொல்லி அதை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டாலோ, அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் ரூத்துக்கு என்ன போட்டார்? ஒரு முத்திரையை போட்டார். ஆமென். ஆமென். எப்படி முத்திரையை போட்டார்? இன்னைக்கு நமக்கெல்லாம் முத்திரை போட்டால் என்ன முத்திரை? நீ தேவனுடைய பிள்ளைங்கிற முத்திரை. இல்லை, நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சந்ததி என்கிற முத்திரையை நம்ம குத்திருக்கிறார்ல. இப்போ இந்த முத்திரை யாருக்கு வரணும்? ரூத்துக்கு வரணும். உண்மையிலேயே ரூத்தினுடைய வாழ்க்கையில் முத்திரை போடப்பட்டதா? உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவர் ரூத்தின் வாழ்க்கையில் கிரியை செய்தாரா? அவள் ரட்சிக்கப்பட்டது உண்மை, விசுவாசித்தது உண்மை, வசனத்தை பெற்றுக்கொள்றது உண்மை, அந்த கோதுமை மணிகளெல்லாம் சேர்த்தது உண்மை, போவாசிக்கு மனவாட்டியாய் மாறினது உண்மை. இப்போ இவர் ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையை பெற்றது உண்மையா? ஆமென். இதை கொஞ்சம் என்ன பண்ண போகிறோம்? நம்ம தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, முத்திரை என்பது என்னன்னா, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தாமே எப்படி இருக்கிறாராம்? நம்முடைய சுதந்திரத்தின் அச்சரமாக இருக்கிறார். என்ன அர்த்தம்? நீ தேவனுடைய பிள்ளை தான், நீ தேவனுக்கு சொந்தமானவன் தான், நீ அவருடைய சந்ததி தான் சொல்லி நமக்கு என்ன படப்படுது? முத்திரை குத்தப்படுது. இந்த முத்திரையை ரூத்து பெற்றாளா? ஒரு வசனத்தை வாசிங்க.
உபாகமத்தின் புஸ்தகம் 23:3. இது கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். 23:3. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. இதில் ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, மோவாபியன் எங்க வரக்கூடாது? கர்த்தருடைய சபைக்கு வரக்கூடாது. மோவாபியன் கர்த்தருடைய சபையோடு இணைக்கப்படக்கூடாது. மோவாபியன் கர்த்தருடைய சபைக்குள்ள பிரவேசிக்க கூடாது. எத்தனை தலைமுறை வரைக்கும்? 10 தலைமுறை வரைக்கும் உள்ள வரக்கூடாது. இப்போ ரூத் யாரு? எந்த சந்ததி? மோவாபிய சந்ததி. அப்போ மோவாபிய சந்ததி எங்க வரக்கூடாது? தேவனுடைய சபைக்கு வரக்கூடாது, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நுழையக்கூடாது. இல்லை அப்போ என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பங்குக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இஸ்ரவேல் என்கிற அந்த கூட்டத்துக்குள்ளே இவன் நுழைய முடியாது. எது வரைக்கும்? 10வது தலைமுறை வரைக்கும் இந்த சந்ததி, இந்த கூட்டம், இந்த மோவாபியர் கர்த்தரோடு கூட இணைய முடியாது, கர்த்தருடைய ஜனங்களோடும் இணைய முடியாது. இதுதான் பிரமாணம், இது கர்த்தர் கொடுத்த கட்டளை. ஆனா இப்ப ரூத் என்ன பண்றா? ஆண்டவரை விசுவாசிக்கிறா. ரூத் ரட்சிக்கப்படுறா. இப்ப ரட்சிக்கப்பட்ட நம்ம என்ன பார்த்தோம்? அவள் எதுக்குள்ள வந்துட்டா? சபைக்குள்ள. போவா சொல்றான், நீ கர்த்தருடைய செட்டையின் கீழ் வந்திருக்கிற. 10 தலைமுறை வரைக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட இந்த மோவாபிய பெண் ரூத் 10 தலைமுறைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட அந்த மோவாபிய சந்ததி இப்ப எதுக்குள்ள வந்திருக்கு? சபைக்குள்ள வந்திருக்கு. அப்போ ஒரு கேள்வி, இந்த 10 தலைமுறை தாண்டிடுச்சா? 10 தலைமுறை தாண்டினா தானே உள்ள வர முடியும். 10 தலைமுறை தாண்டிச்சா அப்படின்னா 10 தலைமுறை தாண்டல, 10வது தலைமுறை தான் ரூத். எத்தனாவது தலைமுறை? ஆனா எத்தனை தலைமுறை உள்ள வரக்கூடாது? 10 தலைமுறை வரக்கூடாது. அப்ப எத்தனை தலைமுறை தான் உள்ள வரணும்? ஆனா இவ எத்தனாவது தலைமுறை தெரியுமா? 10வது தலைமுறை. நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ இப்போ புறஜாதியாய் சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட இந்த பெண் இப்ப எங்க வந்திருக்கிறா? சபைக்குள்ள கொண்டு வருகிறார். எப்படி கொண்டு வரப்பட்டால்? ஒரு இந்த புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் நகோமியும் அவனுடைய குடும்பமும் பெத்லகேம்ல எங்க போனாங்க? மோவாப் தேசத்துக்கு போனாங்க. மோவாப் தேசத்தில் எத்தனை வருஷம் இருந்தாங்க? 10 வருஷம் இருந்தாங்க. இல்லை, வாசிங்க பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்கள் ஒருத்தி பேர் ஒர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ண. எத்தனை வருஷம்? 10 வருஷம் வாசம் பண்ணார்கள். நல்லா கவனிங்க. 10 என்பது எபிரேயத்தில் எதை அடையாளப்படுத்தும்னா, ஒரு தெய்வீக ஒழுங்கின் நிறைவு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தெய்வீக நிறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தம் என்னன்னா, தெய்வீகத்தினால இல்லைன்னா தேவனுடைய வல்லமையினால ஒரு 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 காரியம், தொடர்ந்து வருகிற ஒரு காரியம் நிறைவு பெறுகிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு காரியம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு, ஒருத்தங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அது கொஞ்ச நாளாக போயிட்டே இருக்கு. அந்த போகிற காரியத்தை ஆண்டவருடைய வல்லமை என்ன பண்ணுதுன்னா நிறைவு செய்து அப்படின்னு அர்த்தம். என்ன செய்தா? நிறைவு செய்து. இன்னும் சொல்ல போனா ஒரு சுழற்சியினுடைய நிறைவு அப்படின்னு அர்த்தம். ஒரு சுழற்சியினுடைய நிறைவு, தொடர்ந்து வருகிற ஒரு காரியத்தினுடைய நிறைவு தான் 10 என்கிற எண். நல்ல கவனிங்க. 10 தலைமுறை மோவாபியர் உள்ள வரக்கூடாது. ஆனா 10வது தலைமுறையில ரூத்தை கொண்டு அந்த சாபத்தை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணார்னா உடைச்சார். ஆமென். அந்த அதுக்காக ஒரு குடும்பம் எங்க அனுப்பப்படுது? நல்லா கவனிக்கணும். அந்த மோவாப் தேசத்துக்கு போறது சாதாரணமான விஷயம் இல்லை. மோவாப் தேசத்துக்கு யாரும் போகக்கூடாது. பெத்லகேமியர்கள் மோவாபுக்கு என்ன செய்யக்கூடாது? அவங்க போகக்கூடாது. அதையும் மீறி நகோமி தேவனை அறிந்தவள், தேவனை விசுவாசித்தவள், இல்ல தேவனை நன்கு ஆராதித்த ஒரு பெண் தன் குடும்பத்தோடு எங்க போறா? மோவாப் தேசத்துக்கு போறா. அப்படின்னா இது தேவனுடைய நடத்துதல். என்ன நடத்துதல்னா, இவங்க போய் யாரை வெளியே கொண்டு வரணும்?
மோவாப் தேசத்தை உள்ள கொண்டு வரணும், மோவாபிய பெண்ணாகிய ரூத்தை கொண்டு வரணும். அதுக்காகவே இந்த குடும்பத்தை கர்த்தர் எங்க அனுப்புனாரு? மோவாப் தேசத்துக்கு அனுப்புனாரு. நல்ல கவனிங்க. இவங்க மோவாப் தேசத்துக்கு போகும்போது ஏன் போனாங்கன்னா, பெத்லகேம்ல என்னது இருக்கு? பஞ்சம். உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் என்ன வேணாலும் செய்வார். சரியா 10 வருஷம் மோவாபினுடைய ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு வருஷங்கிற மாதிரி 10 வருஷத்தை கரெக்டா கர்த்தர் எழுதி அந்த 10வது வருஷம் முடியும் போது ரூத்தை வெளியே கொண்டு வந்தார். அப்படி வெளியே கொண்டு வருவதற்கு யார் அனுப்பினார்னா, நகோமியின் குடும்பத்தை அனுப்பினார். நகோமியின் குடும்பத்தில் 3 புருஷர்கள் மரித்தார்கள். எத்தனை பேர் மரிச்சாங்க? 3 பேர் மரித்தார்கள். 1 தகப்பன், 2 பிள்ளைகள். இல்லை, தகப்பனுடைய பெயர் எலிமெலேக். அவனுடைய அர்த்தம் என்னன்னா, தேவன் என் ராஜான் அர்த்தம். சொல்லுங்க, யாரு? தேவன் என் ராஜான் அர்த்தம். எலிமெலேக் பிதாவை அடையாளப்படுத்துகிறார். 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்லோன், கில்லியோன். மக்லோன் என்றால் நோயுற்றவன் என்ற அர்த்தம், கில்லியோன் என்றால் துயருற்றவன் என்ற அர்த்தம். இப்போ இவங்க 2 பேரும் மோவாப் தேசத்துக்கு போய் 3 பேரும் மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா மரிச்சார்கள். மரித்ததுனால நகோமி மறுபடி எங்க வர்றா? பெத்லெஹேமுக்கு வர்றா. யாரை கூட்டு வர்றா? இதன் ஆவிக்குரிய ரீதியில் சொல்ல போனா, ரூத்தை வெளியே கொண்டு வருவதற்கு எலிமெலேக்கும் அவனுடைய பிள்ளைகளும் மரித்தார்கள். ஆமென். மரணத்தின் மூலம் ரூத்தானவள் எங்க கொண்டு வரப்படுறா? பெத்லெஹேமுக்கு, எருசலேமுக்கு, தேவனுடைய சமூகத்துக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை நீக்க, நம்ம குடும்ப தலைமுறையினுடைய சாபத்தை நீக்க இயேசுவானவர் எனக்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். பரலோகத்துக்கு இந்த பூமி ஒரு மோவாபிய தேசம். இந்த மோவாபுங்கிற அந்த பூமிக்கு அவர் அனுப்பப்பட்டார். யாரை விடுவிக்க தெரியுமா? என்ன விடுவிக்க. என்ன விடுவிக்க அவர் வந்து எனக்காக மரிச்சு என்ன அவருடைய தலைமுறையோடு என்ன பண்ணிட்டார்? இப்போ சேர்த்துட்டார். எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. கரெக்டாக 10 ஆண்டுகள். ஆதிகாரம் ஆரம்பிக்கும் போது எத்தனை? 10 இல்லை? அப்போ 10 வருஷம் அங்கே இருந்து அந்த சுழற்சியை எல்லாம் முடிச்சு ரூத்தினுடைய வம்சத்தில் வந்த சாபத்தை முறிச்சு இப்போ ரூத்தை என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் பெத்லெஹேமுக்குள்ள கொண்டு வர்றார். பெத்லெஹேமுக்குள்ள கொண்டு வரும்போது அந்த நாட்கள் ஒரு பண்டிகை நடக்குது. அந்த பண்டிகை நான் கடைசியாக வர்றேன். இப்போ அவள் வருகிறா, அவள் இயேசுவை விசுவாசிக்கிறா, அவள் ரட்சிக்கப்படுகிறா, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறா. இப்போ மனவாட்டியா என்ன செய்ய ஆரம்பிக்கிறா? மாற ஆரம்பிக்கிறா. அதே தான் நீங்களும் நானும் மோவாபிய தேசமாகிய இந்த பூமியில் சபிக்கப்பட்டு கடந்தோம். இயேசுவானவர் இந்த மோவாப் தேசத்துக்கு இறங்கி வந்தார், எனக்காக மரித்தார், என்னை ரட்சித்தார், நான் தேவனுடைய சபைக்குள்ள என்ன சேர்த்தார், தேவனுடைய வார்த்தையை எனக்கு கொடுக்கிறாரு. இப்போ நான் எதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறேன்னா, அவருடைய மனவாட்டியாய் அவருடைய சமூகத்தில் போய் சேருவதற்கு என்ன ஆயிட்டு இருக்கிறேன்? இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஆமென். நீங்க கேட்கலாம், இதுக்கும் அதுக்கு என்ன பிரதர் சம்பந்தம்? ஆவியானுடைய முத்திரைக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வாங்க ரூத்தின் புஸ்தகம் கடைசி சாப்டர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசிக்க போறோம். சரி, ஆமாம், 18லிருந்து 22 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? முதலாவது, பேரேசினுடைய சந்ததியின் வம்ச வரலாறு. பேரேஸ் யாரு? ரூத்தினுடைய மகன். இப்போ ரூத்தினுடைய மகன்ல இருந்து பாருங்க, 18ஆம் வசனம். பேரேஸ் சந்ததியின் வரலாறு. பேரேஸ் யாரை பெற்றான்? எஸ்ரோனை பெற்றான். ஒவ்வொரு சந்ததியின் பேரை பாருங்க. பேரேஸ்க்கு அப்புறம் யார் வரும்? எஸ்ரோன். எஸ்ரோனுக்கு அப்புறம் யார் வரும்? ராம். ராம் யாரை பெற்றான்? அமினதாப். அமினதாப் யாரை பெற்றான்? நகசோன். நகசோன் யாரை பெற்றான்? சல்மோன். சரி, பேரேஸ் வந்து ரூத்தினுடைய பிள்ளை இல்லை, அந்த சந்ததியை சொல்றதுக்காக சொல்றார். சரியா? பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான். எஸ்ரோன்
ராமை பெற்றான். ராம் அபினதாமை பெற்றான். அமினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாஸை பெற்றான். போவாஸ் ஓபேத்தை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசா யாரை பெற்றான்? தாவீதை பெற்றான். இப்போ மோவாபில் ஆரம்பித்து யாரில் முடிக்கிறாரு? தாவீதில் முடிக்கிறார். இந்த அதிகாரம் எதில் ஆரம்பிச்சது? மோவாப் தேசத்தில் ஆரம்பிச்சது. முடிக்கும்போது யாரில் முடியுது? தாவீதில் முடியுது. கரெக்டாக எண்ணினீங்கன்னா 10 தலைமுறை. கரெக்டாக எண்ணிங்கன்னா 10 தலைமுறை இருக்கும். பேரேஸ், எஸ்ரோன், ராம், அமனதாப், நகசோன், சல்மோன், போவாஸ், ஓபேத், ஈசாய், தாவீது. ஆண்டவர் சரியா மோவாப் தேசத்தினுடைய 10 தலைமுறையை எடுத்துட்டு 10 தலைமுறையை எந்த தலைமுறையை சேர்த்தார்னா தேவனுடைய வம்சத்தை அதுல சேர்த்தார். இப்ப ரூத்தினுடைய வம்சம் எதுல வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஆண்டவர் எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? ரூத்துக்கு மகன் பிறக்கிறான்ல, யார் பிறக்கிறா? ஓபேத் பிறக்கிறான் இல்லையா? ஓபேத்துக்கு மகன் தான் யாரு? ஈசாய். ஈசாய்க்கு மகன் யாரு? தாவீது. இப்ப எப்படி ஆரம்பிச்சிருக்கலாம்னா ஓபேத், ஈசாய், தாவீது அதோட முடிச்சிருந்திருக்கலாம். ஆனா அப்படி முடிக்கல. ஆண்டு எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்னா பேரேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கொண்டு வந்து முடிக்கிறார். எதுக்குன்னா 10 தலைமுறை. ரூத், உன் 10 தலைமுறையினுடைய சாபத்தை நான் ஏன் 10 தலைமுறையோட என்ன பண்ணிக்கிறேன்? இணைச்சிக்கிறேன். இப்ப ஆவியானவர் ரூத்துக்கு ஒரு முத்திரை போடுகிறார். என்ன முத்திரைனா, இனி நீ மோவாபிய பெண்ண கிடையாது, மோவாபிய தலைமுறை கிடையாது, இனி நீ என் வம்சம், இனி நீ இஸ்ரவேலின் வம்சத்தை சேர்ந்தவள், நீ இஸ்ரவேலின் தலைமுறையை சேர்ந்தவள் சொல்லி ஆவியானவர் ரூத்துக்கு ஒரு முத்திரையை போட்டார். ரூத்துக்கு ஆவியானவர் ஒரு முத்திரையை போடுறார். என்ன முத்திரை? நீ இயேசுவினுடைய சந்ததி என்கிற ஒரு முத்திரையை அவர் போடுகிறார். ரூத்துக்கு ஒரு முத்திரையை போடுறாரு. இது இந்நாள் வரைக்கும் நீ சபைக்குள்ள வர முடியாதுல்ல, ஆனா இப்ப நீ எதுக்குள்ள வரலாம் அப்படின்னா, சபைக்குள்ள மட்டும் கிடையாது, தேவனுடைய செட்டையின் நிழலுக்குள்ளேயே நீ என்ன செய்யலாம்? வரலான்னு சொல்லி நீ தேவனுடைய செட்டையின் நிழலுக்குள் இருப்பவள்ங்கிற முத்திரையை ஆவியானவர் போட்டார். ஆமென். நாம எப்ப ரட்சிக்கப்படுறோமோ, எப்ப ஆண்டவர் விசுவாசிக்கிறோமோ, அப்ப ஆவியானவர் நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வம்சம் என்ன செய்றாரு? முத்திரை போடுகிறார். அதே போலதான் ரூத்தினுடைய வம்சம் சபைக்குள்ள வரக்கூடாது. ரூத்தினுடைய வம்சம் ஆண்டவருடைய வம்சத்தோடு இணைக்க முடியாது. ரூத்தினுடைய வம்சம் எந்த விதத்திலும் கர்த்தரோடு கூட தொடர்பு கொள்ள முடியாது. ஆனா அவள் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆவியானவர் அவளுடைய சந்ததியை யாருடைய சந்ததியா மாற்றினார்னா தேவனுடைய சந்ததியாய் மாற்றி அதுல முத்திரை போட்டு அதை உறுதிப்படுத்தினார். இந்த முத்திரையை இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தன் என்ன பண்ண முடியாது? உடைக்க முடியாது. இப்ப சொல்லுங்க, நீங்கள் நான் யாருடைய சந்ததி? ரூத்தின் சந்ததி. நீங்களும் நானும் நம்ம எல்லாரும் ஒரு அடையாளமா இருக்கிறோம். யாருக்கு தெரியுமா? ரூத்துக்கு. இயேசுனுடைய சந்ததியில வந்த அந்த ரூத்துடைய சந்ததி தான் நீங்களும் நானும். ஆமென். இப்போ ஆவியானவர் ரூத்தினுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணார்? முத்திரை போட்டார். போட்டாரா போடலையா? அப்போ பழைய முத்திரையில் என்ன ஆயிடுச்சு? இப்போ அழிச்சாச்சு. பழைய தலைமுறை என்ன செஞ்சாச்சு? ரிமூவ் பண்ணியாச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை தெரியுமா? நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்போ உங்கள் தலைமுறை மாறிடுச்சு, உங்கள் ஜெனரேஷன் மாறிடுச்சு. உங்கள் தலைமுறையை ஆண்டவர் எங்கே இணைக்கிறார்னா இயேசுனுடைய தலைமுறையோடு இணைக்கிறார். நல்லா யோசித்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்கன்னா என் வம்சம், என் தலைமுறை பிரதர் முன்னாடி இருந்து இப்படிப்பட்ட சாபத்திலே வந்துச்சு பிரதர், அந்த சந்ததியில் நான் வந்தேன் பிரதர், இப்போ நான் என் சந்ததியில் சாபம் இருக்கா, என் சந்ததியிலிருந்து தொடர்ந்து வருகிற பிரச்சனை இருக்கான்னு கேட்டீங்கன்னா நான் தெளிவா சொல்றேன். எப்பொழுது ரூத்தை எடுத்து அவருடைய சந்ததியில் சேர்த்தாரோ அன்றைக்கு ஆவியான முத்திரை போட்டாரு, இவள் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி. நீங்க எந்த சந்ததியில் வந்திருக்கலாம், ஆவியானவர் உங்க சாபத்தை முறிச்சுதான், சாபத்தை எடுத்துதான் உங்களை அவருடைய தலைமுறையில சேர்த்திருக்கிறார். உங்களை அவருடைய தலைமுறையில சேர்ப்பதற்கு அவருடைய தலைமுறை உங்களுக்காக உயிர் கொடுத்திருக்கிறது. நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். எலிமெலேக்கையும் அவனுடைய 2 பிள்ளைகளையும், அவங்க எல்லாமே யூத கோத்திரத்தை சேர்ந்தவங்க, அவங்கள அனுப்பி அவங்கள கொன்று
ஒருத்தனை துயருற்றவனாகவும் நோயுற்றவனாகவும் மாற்றி. இதெல்லாம் ஒவ்வொரு அடையாளங்கள், இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துகிற அடையாளம். அதை நான் சொல்ல விரும்பல. இப்போ கவனிங்க, இந்த 3 பேர் யூதர்கள் இயேசு அடையாளப்படுத்துறாங்க. அவங்கள மோவாப் தேசத்தில் கொன்று மோவாப் தேசத்தில் ரூத்த கர்த்தர் என்ன பண்ணாரு? அப்ப என்ன, மோவாபியரை ரூத்தை வெளியே கொண்டு வருவதற்கு எலிமெலேக்கு உயிரை கொடுத்தான். ரூத்தை வெளியே கொண்டு வருவதற்கு மக்லோனு கில்லியோனும் உயிரை கொடுத்தாங்க. அந்த உயிரை கொடுத்து தான் அவங்க எப்போ வெளியே என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு இயேசுவை உங்களுக்கு அனுப்பி, யூத கோத்திரத்திலிருந்து ஒருத்தரை உங்களுக்கு அனுப்பி, அவரை சாகடிச்சு அவரை கொன்று, அதான் அர்த்தம். அவரை சிலுவையில் என்ன பண்ணாராம்? கொன்று உங்களையும் என்னையும் அவருடைய தலைமுறையோடு என்ன பண்ணப்பட்டிருக்காரு? இணைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நீ ஏன் சந்ததி, நீ ஏன் தலைமுறை, உன் தலைமுறை எல்லாத்தையும் எடுத்துட்டேன். உங்கள் தலைமுறைகளை குறித்து பயப்படாதீங்க, உங்கள் சந்ததியை குறித்து பயப்படாதீங்க. நீங்கள் தேவனுடைய தலைமுறை. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி நல்லா ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய தலைமுறை, நீங்கள் தேவனுடைய தலைமுறை. உங்கள் தலைமுறையினுடைய சாபத்தை நீக்குதான் நான் இப்படி விசுவாசிக்கிறேன். எப்படி தெரியுமா? அந்த 10 ஆண்டுகள் இருந்தாங்கல்ல, அந்த 10 ஆண்டுகளும் ஒவ்வொரு தலைமுறைக்கு ஒவ்வொரு ஆண்டுகளை வச்சு பாருங்க. இல்லை, ஒவ்வொரு தலைமுறைகளை நீக்குவதற்காக, ஒவ்வொரு தலைமுறையின் சாபத்தை நீக்குவதற்காக 10 ஆண்டுகள் எங்கே உட்கார்ந்துருந்தாங்க? மோவாப் தேசத்தில் உட்கார்ந்தாங்க. சரியா 10 ஆண்டு முடியுதுங்க. 11ஆவது ஆண்டுக்கு போகலை, 12ஆவது ஆண்டுக்கு போகலை, 10 ஆண்டு, 10 தலைமுறை, 10 ஆண்டு முடிச்சுட்டு அவளை வெளியே கொண்டு வந்துட்டு அடுத்த முடியும் போது அந்த ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு தலைமுறை கூட கர்த்தர் என்ன பண்ணார்? இப்ப ரூத்தை சேர்க்க ஆரம்பிக்கிறார். முதல் ஆண்டுல பேரேச உள்ள கொண்டு வருகிறார். 2வது ஆண்டுல எஸ்ரோனை உள்ள கொண்டு வருகிறார். 3வது ஆண்டுல ராம உள்ள கொண்டு வருகிறார். 4வது ஆண்டுல அம்மினதாப்பா உள்ள கொண்டு வருகிறார். 5வது ஆண்டுல நகசோன், 6வது சல்மோன், 7வது போவாஸ், 8வது ஓபேத், 9வது ஈசாய், 10வது தாவீது. இந்த சந்ததியில ரூத்தை சொருகிறதுக்கு 10 ஆண்டுகள் அவங்க மோவாப்ல வாழ்ந்தாங்க. ஆமென், ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக எனக்காய் வாழ்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? என் தலைமுறையின் சாபம் நீக்கப்பட்டுச்சு. இதுக்கு ஆவியானவர் சாட்சி, இதுக்கு ஆவியானவர் சாட்சி, இதுக்கு ஆவியானவர் சாட்சி. ரூத்தின் புஸ்தகத்தில் இப்போ ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? ஆமென். ரூத்தை முத்திர குத்தினாரா குத்தலையா? ரூத்து, நீ மோவாபி வம்சம் இல்லாமா, நீ யாருடைய வம்சம்? நீ தாவீதினுடைய வம்சம், இயேசுனுடைய வம்சம். ஆமென். அதை மத்தேயில மறுபடியும் ஒரு முத்திரையை போடுறார். என்ன முத்திரை? இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு யார் பேர் எழுதப்படுது, யார் பேர் பொறிக்கப்படுது? ரூத்தினுடைய பெயர் மறுபடியும் பொறிச்சு அவ வம்சத்திலிருந்து தலைமுறை கர்த்தர் என்ன பண்ணாரு? இப்ப கொண்டு வர ஆரம்பிச்சார். ஆமென். ஆவியானவர் முத்திரை போடுகிறார். உங்க நெத்திலையும் முத்திரை போட்டாரு. நீ யாருடைய வம்சம் சொல்லுங்க? இயேசுனுடைய வம்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ முதலாவது ரட்சிப்பின் அனுபவம், 2வது முத்திரையிடப்பட்ட அனுபவம். ஒரு மனுஷனை ரட்சிப்புகளை நடத்துகிறது யாரு? ஆவியானவர். வார்த்தையை கொடுப்பது யாரு? ஆவியானவர். இல்லை, அப்போ இங்கே எல்லாமே யாரை அடையாளப்படுத்துதுன்னா பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துது. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உங்கள் தலைமுறையில் உங்கள் சந்ததியில் எங்களை சேர்த்ததுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, நீ எவ்வளவு நல்ல ஆண்டவர். நான் தேவனுடைய தலைமுறையை மாறுவதற்காய் எனக்காக இயேசு அனுப்பி யூத தலைமுறையில் ஒருத்தரை வர வச்சு அவரை எனக்காக சாகடிச்சு என்ன உங்கள் தலைமுறையில் சேர்த்து இன்னைக்கு நான் உங்கள் தலைமுறைன்னு சொல்லி, நான் கிறிஸ்துவின் தலைமுறைன்னு சொல்லி, நான் உங்கள் சந்ததின்னு சொல்லி எனக்குள்ள முத்திரை குத்துனீங்களா ஆண்டவரே? அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உங்கள் சுதந்திர வாளின்னு சொல்லி ஆவியானவர் எங்க மேல முத்திரை குத்தினதற்காக ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. அல்லேலூயா. 2வது, பரிசுத்த ஆவியானவர் இந்த புஸ்தகம் முழுவதும் நிறைந்திருக்கிறார். எப்படி நிறைஞ்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த ரூத்தின் புஸ்தகம் முழுவதுமே ஒரு பண்டிகையை முக்கியமாக கொண்டது. அது என்ன பண்டிகைனா அறுப்பின் பண்டிகை. என்ன பண்டிகை? அறுப்பின் பண்டிகை. இந்த அறுப்பின் பண்டிகைங்கிற வாரங்களின் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக
பஸ்கா பண்டிகையிலிருந்து 7 வாரங்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க. எதிலிருந்து? பஸ்கா பண்டிகையிலிருந்து 7 வாரங்கள் கொண்டாடுவாங்க, 50 நாள். நல்ல கவனிங்க, இந்த 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இருக்குல்ல, ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம், இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தால், வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் எங்க வந்தாங்க? பெத்லகேம். வார்கோதுமை அறுப்பின் துவக்கம் என்பது பஸ்கா பண்டிகையின் நாள். அப்ப ரூத் எந்த பண்டிகையில உள்ள வர்றா? பஸ்கா பண்டிகையில. ஆமென். பஸ்கானா என்ன? நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுதல். நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறதுங்கிறத நினைவு கூறுறதா என்னது? பஸ்கா. நான் எகிப்திலிருந்து விடுதலை ஆனேங்கிறத நினைவு கூறுவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி எனக்காக இயேசு பலியானார் என்பதை நினைவு கூறுவது தான் பஸ்கா. அப்ப ரூத்து கரெக்டா எதன் வழியா உள்ள போறா? பஸ்காவின் வழியாகத்தான் உள்ள போறா. பஸ்கா பண்டிகையின் அந்த அனுபவத்தில் தான் உள்ள போறா. இன்னைக்கு பஸ்கா நமக்கு யாரு? இயேசு தான் நம்முடைய பஸ்கா. இயேசு சிலுவையில் மரித்தார், நம்மளை என்ன பண்ணார்? இன்னைக்கு ரட்சித்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எல்லாமே நம்முடைய ரட்சிப்பு ஆவியினுடைய அனுபவத்தை தான் இந்த புஸ்தகம் நமக்கு என்ன செய்யுது? கற்றுக் கொடுக்குது. சரி, இப்போ இந்த அறுப்பின் கால துவக்கத்தில் வர்றாங்க. அப்போ இதுல இருந்து ஃபுல்லாவே என்னதான் இனி காலம்? அறுப்பின் காலம் தான் இல்லை? அப்போ அறுப்பு கால பண்டிகை தான் இந்த ரூத்து வாழ்கிற நாட்கள். இந்த புஸ்தகத்தை ஒவ்வொரு அறுப்பின் பண்டிகையின் நேரங்களில் அதிகமாக வாசிப்பாங்க. ஒவ்வொரு வருஷம் இந்த அறுப்பின் பண்டிகை வரும்ல, இந்த 50 நாள் வரும். இந்த 50 நாளுமே என்ன புஸ்தகத்தை வாசிப்பாங்க? இந்த ரூத். அந்த புஸ்தகத்தை மட்டும்தான் வாசிப்பாங்க. அந்த நாளில் என்ன நடந்துச்சுங்கிறத அதை விவரித்து தியானித்து வாசிக்கிறதுக்கு அந்த பண்டிகையில் இந்த ரூத்தின் புஸ்தகத்தை தான் வாசிப்பாங்க. இப்போ நல்லா கவனிங்க, அறுப்பின் பண்டிகையினுடைய முடிவு எப்போ முடியும்னா சரியா 50வது நாள் முடியும். பஸ்கா பண்டிகையிலிருந்து எத்தனாவது நாள்? 50வது நாள். இந்த அறுப்பின் பண்டிகைக்கு இன்னொரு பெயர் 50வது நாள் பண்டிகை. சொல்லுங்க, என்ன நாள் பண்டிகை? 50வது நாள் பண்டிகை என்பதற்கு இன்னொரு பெயர் பெந்தேகோஸ்தே பண்டிகை. பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு இன்னொரு பெயர் பரிசுத்த ஆவியின் பண்டிகை. ஆமென். அப்ப ரூத்து எந்த பண்டிகையில வாழ்ந்துட்டு இருக்கிறா? பரிசுத்த ஆவியின் பண்டிகையில. அறுவடை பண்டிகை, இல்லைன்னா வாரங்களின் பண்டிகை, இல்லைன்னா 50வது நாள் பண்டிகை, இல்லைன்னா பெந்தேகோஸ்தே பண்டிகை. இது எங்க முடியுது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு சரியா இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த 50வது நாள் ஆவியானவர் வானத்திலிருந்து ஊற்றப்பட்டார். அன்றைக்கு பெந்தேகோஸ்தே பண்டிகையா இருந்துச்சு, வாரங்களின் பண்டிகையா இருந்தது. ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அப்ப யோசித்து பாருங்க, அப்ப ரூத் எந்த பண்டிகையில வாழ்றா? எந்த பண்டிகையில வாழ்றா? பரிசுத்த ஆவியின் பண்டிகை. ரூத்தின் புஸ்தகம் நமக்கு ஒரு பண்டிகை நினைவுபடுத்துது. பெந்தேகோஸ்தே பண்டிகையை, ஆவியானவருடைய பண்டிகையை. எல்லாருமே ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள ஆவியானுடைய பிரசன்னத்தை தான் அனுபவிச்சிருக்கிறாங்க இது வரைக்கும். இல்லை, ஆவியானவர் வருவார் போயிடுவார், ஆவியானவர் இறங்குவார் போயிடுவார். அதுதான் நம்ம நியாயாதிபதிகள் காலம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஆனால் ரூத்தின் புஸ்தகத்தில் வந்துட்டு போகிற வேலை இல்லை, பண்டிகையை கொண்டாடுகிற நாட்கள், ஆவியானவரின் பண்டிகையின் நாட்களில், பெந்தேகோஸ்தே பண்டிகை நாட்களில் ரூத் பெத்லகேமில் வாழ்ந்தார். அவள் வாழ்ந்த நாட்கள் முழுவதுமே என்ன பண்டிகை தான். அப்போ இந்த புஸ்தகம் எதை அடையாளப்படுத்துது? பரிசுத்த ஆவியின் பண்டிகை. இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த 50 நாள் இவ என்ன பண்ணா? நம்ம பார்த்தோம்ல, அவ களத்துக்கு போனா. என்ன களத்துக்கு? வயல் நிலத்துக்கு போனா. வயல் நிலத்தில் என்ன பொறுக்கனா? கோதுமை மணியை பொறுக்கனா. இல்லை, எது வரைக்கும் பொறுக்கனா? அவள் மணவாட்டியாய் மாறுகிறது வரைக்கும் அந்த வார்கோதுமையை எடுத்தா. வார்கோதுமை என்பது என்ன? வசனம்.
அப்போ அவள் ரட்சிக்கப்பட்ட நாள் இருந்து, பெத்லகேமுக்குள்ள நுழைஞ்ச நாள் இருந்து, அவள் மணவாட்டியாய் மாறுகிற நாள் வரைக்கும் அவ செய்த வேலை என்னன்னா, டெய்லியும் காலை எழும்புறது, வயல் நிலத்துக்கு போறது, கோதுமை மணியை பொறுக்கிறது. டெய்லியும் காலையில் எழும்புறது, வயல் நிலத்துக்கு போறது, கோதுமை மணியை எடுக்கிறது, அவளுக்காக சிந்தப்பட்ட கோதுமை மணியை எடுக்கிறது, அரிக்கட்டுக்கு நடுவில் போய் அந்த கோதுமை மணியை எடுக்கிறது, அந்த மடி நிறைய வாங்குறது. இதுதான் அவளுடைய வேலையாவே இருந்துச்சு. அப்ப என்ன அர்த்தம்? சத்தியத்தை போதிக்கிறவர் யாரு? ஆவியானவர். வார்கோதுமை எதை அடையாளப்படுத்துதுன்னு சொன்னேன்? தேவனுடைய வசனத்தை. அப்ப பரிசுத்தாவின் பண்டிகையில எது மட்டும்தான் இருக்கும்? அவருடைய வார்த்தை மட்டும்தான் இருக்கும். இப்ப காலையில எழும்பின உடனே வயல் நிலத்துக்கு போறா. யாருடைய வயல் நிலம்? போவாசனுடைய வயல் நிலம். போவாஸ் யாரை அடையாளப்படுத்துது தெரியுமா? இயேசுவையும் அடையாளப்படுத்துறாரு, ஆவியானவரையும் அடையாளப்படுத்துகிறார். ஒரு வார்த்தை வசனத்தை வாசிக்கலாம் வேகமா. ரூத் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் இங்க சொல்லுது, நகோமிக்காளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு முன்னாடி ஒரு பெயர் போட்டிருக்கு, உறவின் முறையான். சொல்லுங்க, என்ன முறை? உறவின் முறையான். ஆமேன். என்னன்னா, அவளுடைய கணவருடைய சகோதரன், கணவருடைய நெருங்கிய உறவின் முறை. அதான் அர்த்தம். நகோமியினுடைய சொந்த கணவருடைய நெருங்கின ஒரு உறவு. இன்னும் சொல்ல போனா நகோமியினுடைய நெருங்கின உறவின் முறை. இப்ப இயேசுவானவர் சீசர்கள் சொல்லிட்டு போனாரு, நான் போயிட்டு என்னை போல ஒருவரை உங்களுக்கு என்ன செய்றேன்? அனுப்பி விடுறேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் யாருன்னா இயேசுவினுடைய உறவின் முறை. ஆமென். யாருடைய உறவின் முறை? இயேசுவினுடைய உறவின் முறை. அவர் சொல்லிட்டு போறாரு, நான் என்ன போல இருக்க ஒருத்தரை உங்களுக்கு என்ன செய்றேன்? அனுப்பி விடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு அவர் முடிச்சுட்டு போயிட்டாரு. அவர் போயிட்டு ஒருத்தரை அனுப்பி விட்டாரு. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இங்க போவாஸ் நகோமினுடைய உறவின் முறையா இருக்கிறான், எலிமெலேக்கினுடைய உறவின் முறையா இருக்கிறான். எலிமெலேக்கு மரித்து போனான், மரித்து போனனுடைய உறவின் முறைதான் போவாஸ். அதே போல பரிசுத்த ஆவியானவர் மரித்து உயிர் தெழுந்து போன இயேசுவினுடைய உறவின் முறைதான் பரிசுத்த ஆவியானவர். இப்ப பரிசுத்த ஆவியானவர் உறவின் முறையாய் நமக்குள்ள இருக்கிறார். இப்ப ரூத்து வயல் நிலத்துக்கு போறா. யாருடைய வயல் நிலம்? போவாஸ். இப்ப போவாஸ் யாரு? பரிசுத்த ஆவியானவர். இப்ப யாருடைய வயல் நிலம் நம்ம போறோம் இன்னைக்கு? பரிசுத்த ஆவியானுடைய வயல் நிலத்துக்கு போய் எதை பொறுக்கிறா? கோதுமை மணியை பொறுக்கிறா. அப்போ கோதுமை மணி என்பது என்ன? தேவனுடைய வார்த்தை. அப்போ இந்த பண்டிகை நாளில் ரூத் செஞ்சது என்ன தெரியுமா? போவாஸ் என்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு சமூகத்தில் வயல் நிலம் என்கிற அவருடைய முகத்துக்கு முன்னாடி, சமூகத்துக்கு முன்னாடி அவ போய் ஒவ்வொரு நாளும் எதை பொறுக்குனா தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை. கர்த்தருடைய வார்த்தையை அவ எந்த அளவுக்கு வார்த்தையை பொறுக்கினாலோ அந்த அளவுக்கு மணவாட்டியாய் மாறினாள், மணவாட்டியாய் மாறினாள், மணவாட்டியாய் மாறினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ போவாஸ் என்கிற ஆவியானவருடைய சமூகத்தில் ஆவியானவர் அடையாளப்படுத்துகிற நிறைய வார்த்தைகள் இருக்குது. சில வார்த்தைகள் மட்டும் சொல்கிறேன், அது லேட் ஆகிடுச்சு. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், எனக்கு ஆறுதல் சொல்லி என் பட்சமாய் பேசினீரே அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு ஆறுதல் சொல்லி என்னை தேற்றினீரே அப்படின்னு அர்த்தம். தேற்றுகிறது யாருடைய வேலை? ஆவியானுடைய வேலை இல்லை? ரூத் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நகோமி சொல்கிறா, நமக்கு ஒரு உறவின் முறையா, நெருங்கின உறவின் முறையா அவன் தான். அவன் என்ன பண்ணுவான்? நம்மளை ஆதரிப்பான். நம்மளை என்ன பண்ணுவானா? நம்மளை ஆதரிப்பான். அப்படின்னா நம்மளை பாதுகாத்து கொள்வான்னு அர்த்தம். இயேசுவானவர் சொல்லுவார், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். யோவான் 10:28 அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. என் ஆடு ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் என்ன பண்ண முடியாது? பறிச்சு கொள்ள முடியாது. ஏன்னா என் ஆடு பாதுகாக்கப்படும். அந்த பாதுகாக்கிறது யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அப்போ போவாஸ் பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறான். போவாஸ் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவன். வேதம் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மிகுந்த ஆஸ்திக்காரன். அதே இதுதான் எபேசியர் 1:3 சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அது ஆவிக்குரியங்கிறதை விட இன்னொரு வார்த்தை, ஆவியின் சகல ஆசீர்வாதங்கள். ஆமென். யாருடைய?
ஆவியினுடைய, அப்புறம் இந்த ஆவி பரிசுத்த ஆவியினுடைய சகல ஆசீர்வாதம். அப்போ சகல ஆசீர்வாதத்தையும் உடையவன் போவாஸ், பாதுகாக்கிறவன் போவாஸ், ஆறுதல் தேற்றுகிறவன் போவாஸ், இல்லை நெருங்கின உறவின் முறையான் போவாஸ். போவாஸ் யாரை அடையாளப்படுத்துகிறான்? பரிசுத்த ஆவியானவரை. இப்போ ரூத் 50 நாளும் ஆவியானுடைய பிரசன்னத்தில் இருந்தது போல அவன் சமூகத்தில் போய் ஒவ்வொரு நாளும் தனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அவள் வந்தாள். அப்போ இந்த அதிகாரம் முழுவதும் யாரை அடையாளப்படுத்துது? பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய பண்டிகைக்குள்ளே நீங்களும் நானும் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னைக்கு நீங்களும் நானும் நியாயாதிபதியின் காலத்தில் வந்து இறங்கிட்டு போன அனுபவத்தில் இல்லை, பண்டிகைக்குள்ளே. எத்தனை பேர் இந்த ரூத்தை போல ஆவியானுடைய அனுபவத்துக்குள்ளே போக விரும்புகிறீங்க? ஆமேன். இது ரூத்தின் புஸ்தகம் முழுவதும் ஆவியானவர் நிறைஞ்சிருக்கிறாருங்க. நமக்கு தெரியல, இல்லை நம்ம வந்து மேல் டாப்பில் வாசி நம்ம போயிட்டோம். ஆனால் நம்மளை முழுவதுமாய் நடத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நம்மளை முத்திரை போடுகிறவர் ஆவியானவர். ரூத்தை முத்திரை போட்டார். இவள் தேவனுடைய தலைமுறை, இவள் தேவனுடைய சந்ததின்னு முத்திரை போட்டார். ஆண்டவர் முத்திரை போட்டார். இவளுடைய சந்ததியில் தான் இயேசு வருவார்னு ஒரு முத்திரை போட்டார். இவர் ஒரு முத்திரை போட்டார். ரூத்தின் சந்ததியிலிருந்து ஆபிரகாமின் சந்ததிகள் வரும்னு சொல்லி முத்திரை போட்டார். அல்லேலூயா. அந்த முத்திரை இன்னைக்கு வரைக்கும் போடப்பட்டிருக்குது. அதை ஒருவனும் மாற்றல, ஒருவனாலும் மாற்ற முடியல. இன்னைக்கு அதே ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு முத்திரை போட்டிருக்கிறார். அறுவடை பண்டிகை நாட்கள், பரிசுத்த ஆவியினுடைய பண்டிகை நாட்கள். அந்த பண்டிகை நாட்கள்ல எப்படி ரூத் தேவ சமூகத்துக்கு போய் போவாஸ் சொல்றான், நீ உன்னதமானவருடைய செட்டையின் நிழலுக்குள்ள வந்திருக்கிற, உன்னதமானவருடைய நிழலுக்குள்ள வந்திருக்கிற. அந்த நிழல் வேற யாரும் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான். உன்னதமானவர் குமாரனை அடையாளப்படுத்தும், தேவன் பிதாவை அடையாளப்படுத்தும், அவருடைய நிழல் பரிசுத்த ஆவியானவர் அடையாளப்படுத்தும். இன்னைக்கு நீ அந்த நிழலுக்குள்ள இருக்கிற, அந்த பிரசன்னத்துக்குள்ள இருக்கிற ரூத், உன்னை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உனக்கான நன்மையை நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார் சொன்னது போல இந்த காலை வேளையில ஆண்டவரே, நாங்க அந்த செட்டையின் நிழலுக்குள்ள வர்றோம் ஆண்டவரே, நாங்க அந்த பரிசுத்த ஆவியின் அனுபவத்துக்குள்ள வர்றோம் ஆண்டவரே. எங்க நாட்கள் பரிசுத்த ஆவியின் பண்டிகைகளாய் மாறுவதாக, எங்க குடும்பம், எங்க சபை பரிசுத்த ஆவியின் பண்டிகையாய் மாறுவதாக. ஹalleluya, 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 ஹalleluya. எங்களை ரட்சிக்க வைக்கிறவர், எங்களை மனம் திரும்ப பண்ணுகிறவர், எங்களை வார்த்தையால் நிரப்புகிறவர், எங்களை தேவ சமூகத்தில் பிரசன்னத்தால் நிரப்புகிறவர், எங்களை மனவாட்டியாய் மாற்றுகிறவர் ஆவியானவர். ஆவியானவரே, உங்க அனுபவத்துக்குள்ள நாங்கள் வருகிறோம். ரூத்தை போல ஒவ்வொரு நாளும் உங்க சமூகத்துக்குள்ள நாங்கள் வர்றோம் ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துக்குள்ள வர்றோம்ப்பா. எங்களை உங்க வார்த்தையால நிரப்புங்க ஆண்டவரே, உங்க வார்த்தையால நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக எனக்காக வயல்வெளியில காத்து கொண்டிருக்கிறார். போவாஸ் காத்து கொண்டிருந்தது போல இன்னைக்கு ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார். நாளுக்கு அப்புறம் அடுத்த நாள் இந்த போவாஸ் இஸ் வெயிட்டிங், ரூத்துக்காக வெயிட்டிங். அவள் வருவா என் சமூகத்தில், என் வயலினத்துக்கு வருவா, என் வார்த்தையை பொறுக்குவா. வேலைக்காட சொல்கிறான், அவள் பொறுக்க விட்டுருங்க, அவளுக்காக சிந்துங்க, அவளை யாரும் தொடக்கூடாது, அவளை யாரும் கை நீட்டி பேசக்கூடாது, அவளை யாரும் நிந்திக்க கூடாது. இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை பாதுகாக்கிறவர், நமக்காக கட்டளை இடுகிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர். எப்படி அன்றைக்கு அந்த வேலைக்காரர் இடத்துல போவாஸ் பேசினானோ, அங்க இருக்கிற இன்சார்ஜ் இடத்துல போவாஸ் பேசினானோ, இன்னைக்கு நமக்காக ஒருவர் பேசுகிறவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு இன்னைக்கு நமக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், நமக்காக பேசி கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார். ஹalleluya. ஆண்டவரே, இந்த ஆவியான அனுபவத்தில் நாங்கள் வருகிறோம். ரூத்தின் புஸ்தகத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். இதை நாங்கள் உணர்ந்து ஆவியானுடைய பண்டிகைக்குள்ள வர, ஆவியானுடைய பண்டிகைகளை இணைந்து கொள்ள எங்களை உதவி செய்யும். உம்முடைய கரங்களை எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.